திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள சப்பானி மாடசாமி கோவிலுக்கு முன்பாக நகராட்சி முழுவதும் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படுகின்றன. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குப்பை கிடங்கில் இருந்து வீசும் துர்நாற்றத்தால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பெருங்குடி எம்ஜிஆர் சாலையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் உண்டியலை உடைத்து சுமார் 1 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டனர். நேற்று காலை வழக்கம் போல கோவிலை திறந்த பூசாரி உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் SBI வங்கி நியமித்துள்ள ஏஜென்சிகள் மூலமாக உதவித்தொகை பெறும் முதியோர்கள் ஏஜென்சி ஊழியர்களால் தாங்கள் அழைக்கழிக்கப்படுவதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். மணல் மற்றும் சரள் மண் ஏற்றிச் செல்லும் டிப்பர் லாரிகளுக்கு போலீசார் கெடுபிடி செய்து அபராதம் விதிப்பதை தடுத்து நிறுத்த கோரி கோவில்பட்டி DSP அலுவலகத்தை டிப்பர் லாரி உரிமையாளர்கள் முற்றுகையிட்டனர். லாரிகளை வழிமறிக்கும் போலீசார் அரசின் அனுமதியின்றி அதிக லோடு ஏற்றிச் செல்வதாக கூறி டிப்பர் லாரி ஒன்றுக்கு 5000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிப்பதாகவும் இதனால் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் தொழில் நடத்த முடியாமல் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கிருஷ்ணாபுரத்தில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை போராடியும் இந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அகற்றப்படவில்லை எனவும் இனியும் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டை அடுத்த மஹிந்திரா சிட்டியில் இயங்கி வரும் பல்வேறு தொழிற்சாலைகளில் இருந்து வெளியாகும் கழிவுநீர் அஞ்சூர் கிராமத்தில் உள்ள வடிகால் கால்வாயில் கலப்பதால் நீர் மாசடைந்து அங்குள்ள மீன்கள் இறந்து மிதப்பதுடன் மிகுந்த துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபி, பவானி, சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 40,000 ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் விளைச்சல் அதிகமாகி அதன் விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு சென்று நேரடியாக விற்பனை செய்யும் போது கூடுதல் விலை கிடைக்கிறது என்றும் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் தேங்காய்க்கான உரிய விலையை அரசே நிர்ணயம் செய்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவில் உண்டியலில் திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணும் பணி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற உண்டியல் எண்ணும் பணியில் ரொக்கமாக 1,60,15,136 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. தங்கம் 1004 கிராமும், வெள்ளி 12,920 கிராமும், வெளிநாட்டு கரன்சி 174 நோட்டுகளும் வருவாயாக கிடைத்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் களை கட்டி உள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக திறக்கப்பட்ட தகவல் மையம் எப்போதும் பூட்டியே கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் வெளியூரில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் அருவிகள் பற்றிய விவரம் தெரியாமல் திரும்பிச் செல்கின்றனர்.